வணக்கம். இது ஜான்வரி 1 மற்றும் 2, 2026க்கான நடப்பு நிகழ்வுகளின் ஒரு விரிவான அலசல். ஆமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல்கள் யுபிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்பவும் முக்கியமானவை. பொருளாதாரம், பாதுகாப்பு, விளையாட்டுன்னு பல துறைகள்ல நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, முதல்ல பொருளாதாரம். இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய மைல்கல்னு சொல்லலாம். ஆமா, இந்தியா இப்போ உலகின் 4வது பெரிய பொருளாதாரம். ஜப்பானை முந்திட்டோம். கரெக்ட். நம்மளோட ஜிடிபி இப்போ 4.18 ட்ரில்லியன். ஜப்பானோட ஜிடிபி 4.12 ட்ரில்லியன். அப்போ குளோபல் ஜிடிபி ரேங்கிங்ல நமக்கு முன்னாடி யார் இருக்காங்க? முதல் இடத்துல யுஎஸ்ஏ. அவங்க ஜிடிபி வந்து 25.4 ட்ரில்லியன். இரண்டாவது இடத்துல சீனா 18.5 ட்ரில்லியன். மூணாவது இடம் ஜெர்மனி 4.43 ட்ரில்லியன்ல இருக்காங்க. நம்மளோட அடுத்த இலக்கே அவங்க தான். ஓ, அப்போ நம்மளோட அடுத்த டார்கெட் ஜெர்மனி. எப்ப நாம அதை அடைய முடியும்னு ஒரு கணிப்பு இருக்கா? இருக்கு. 2030க்குள்ள ஜெர்மனிய பின்னுக்கு தள்ளி 7.3 ட்ரில்லியன் ஜிடிபியுடன் மூணாவது இடத்தை பிடிக்கிறது தான் இலக்கு. இது ஒரு பெரிய இலக்கு. ஆமா, அதோட 2047க்குள்ள ஹை மிடில் இன்கம் ஸ்டேட்டஸையும் அடையிறது ஒரு முக்கிய குறிக்கோள். அது மட்டும் இல்லாம Q2 FY26ல நம்ம ரியல் ஜிடிபி வளர்ச்சி 8.2% ஆக இருந்தது ரொம்ப நல்ல விஷயம். சரி, வளர்ச்சி நல்லா இருக்கு. ஆனா நாட்டின் நிதி நிலைமை, அதாவது பிஸ்கல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? ஃபிஸ்கல் டெபிசிட், அதாவது நிதி பற்றாக்குறை, நவம்பர் 2025 நிலவரப்படி FY26 இலக்குல 62.3% அடைஞ்சிருக்கு. 62.3%. இது கொஞ்சம் அதிகமா தெரியுதே. ஆமா, இதன் மதிப்பு Rs 9.77 ட்ரில்லியன். ஆனா இதுல ஒரு பாசிட்டிவான விஷயமும் இருக்கு. மூலதன செலவினம், அதாவது கேபெக்ஸ் 28% உயர்ந்திருக்கு. கேபெக்ஸ் உயர்றது நல்லது தானே? உள்கட்டமைப்புக்கு செலவு பண்றாங்கன்னு அர்த்தம். நிச்சயமா, இது நீண்டகால வளர்ச்சிக்கு உதவும். உள்நாட்டு உற்பத்தியை பாதுகாக்க ட்ரேட் ப்ரொடெக்ஷன்லயும் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்ன நடவடிக்கை இது? ஸ்டீல் ஃபிளாட் ப்ராடக்ட்ஸ் மீது சேஃப்கார்ட் டியூட்டி விதிச்சிருக்காங்க. இது 2025-26ல 12%, அப்புறம் படிப்படியா 2027-28ல 11%-ஆ குறையும். சரி, இப்போ பொருளாதாரத்தோட முதுகெலும்பான வங்கித்துறைக்கு வருவோம். ஆர்பிஐயோட பேங்கிங் ஹெல்த் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? வங்கிகளோட நிலைமை ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த ரிப்போர்ட் வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 செக்ஷன் 36/2 கீழே வெளியிடப்பட்டிருக்கு. ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸோட செயல்பாடு எப்படி இருக்கு? ரொம்ப சிறப்பா இருக்கு. அசெட் குவாலிட்டி, அதாவது ஜிஎன்பிஏ, பல வருஷங்கள்ல இல்லாத அளவுக்கு 2.1% குறைந்திருக்கு. 2.1% ஜிஎன்பிஏன்னா அது ரொம்ப ஆரோக்கியமான நிலைமை இல்லையா? ஆமா, ரொம்பவே ஆரோக்கியமான நிலை. கேபிட்டல் அடிக்வசி, அதாவது சிஏஆர்ஆர் 17.2%உடன் ரொம்ப வலுவா இருக்கு. கிரெடிட் குரோத்தும் 11.5%ஆக விரிவடைஞ்சிருக்கு. கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா வங்கி மோசடிகள் பத்தின செய்தி கொஞ்சம் கவலை அளிக்குதே. ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். H1 FY26ல மோசடி வழக்குகளோட எண்ணிக்கை, அதாவது 5092, குறைஞ்சாலும் மோசடி செய்யப்பட்ட தொகை 30% அதிகரிச்சு 21,515 கோடியா இருக்கு. இதுல என்ன மாதிரி மோசடிகள் அதிகம்? இதுல 66.8% வந்து கார்டு மற்றும் இன்டர்நெட் ஃப்ராட் தான். பொதுத்துறை வங்கிகள், அதாவது PSBs, மோசடி தொகையில 70.7% பங்கு கொண்டுள்ளன. சரி, பேங்கிங் ஈகோசிஸ்டம்ல வேற என்னென்ன புதிய அனுமதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு? பிரிஸ்க் பேன்னு ஒரு நிறுவனத்துக்கு RBI PACB உரிமம் வழங்கியிருக்கு. PACBனா பேமெண்ட் அக்ரிகேட்டர் கிராஸ் பார்டர். இதன் மூலம் ₹25 லட்சம் வரைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி பரிவர்த்தனைகளை எளிதா செய்ய முடியும். ஓ, இது சிறு வணிகங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆமா, அதே போல Rediff.com ஓட ரெடிஸ்பே செயலிக்கு NPCA கிட்ட இருந்து TPAP ஆப் அனுமதி கிடைச்சிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் தான் உங்களோட பார்ட்னர். ஏதாவது புதிய ப்ராடக்ட்ஸ் அல்லது கவர்னன்ஸ் மாற்றங்கள்? IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் கஜ்னு பேர்ல ஒரு மெட்டல் கிரெடிட் கார்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது இன்விடேஷன் ஒன்லி. நிர்வாக மாற்றங்கள்ல வாரன் பஃபெட் பத்தி ஒரு செய்தி வந்துச்சே. ஆமா, மிகப்பெரிய செய்தி. பெர்க்ஷயர் ஹாத்தவேயோட CEO பொறுப்புல இருந்து வாரன் பஃபெட் விலகிட்டார். அவருக்கு பதிலா கிரெக் ஆபெல் ஜான்வரி 1, 2026ல இருந்து புதிய CEOவா பொறுப்பேற்றிருக்கார். செபியும் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. ஆமா, செபி வந்து AIF கம்ப்ளையன்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் ஜனவரி 1, 2027க்குள்ள NISM சீரீஸ் 3C தேர்வுல தேர்ச்சி பெறணும்னு கட்டாயமாக்கியிருக்கு. சரி, பாதுகாப்பு துறைக்கு வருவோம். ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் கீழ் சில முக்கிய கொள்முதல்கள் நடந்திருக்கு. ஆமா, பாதுகாப்பு அமைச்சகம் மொத்தம் 4666 கோடிக்கு ஒப்பந்தம் செஞ்சிருக்கு. இதுல முக்கியமா 2770 கோடிக்கு 4.25 லட்சம் CQB கார்பைன்ஸ் வாங்க போறாங்க.
ஓ, இந்த கார்பைன்ஸ இந்திய நிறுவனங்கள் தான் சப்ளை பண்ணுதா? ஆமா, பாரத் ஃபோர்ஜ் மற்றும் பிஎல்ஆர் சிஸ்டம்ஸ் இதுதான் ஆத்ம நிர்பார் பாரத். வேற என்ன கொள்முதல்? நம்ம கல்வாரி வகை நீர்மூழ்கி கப்பல்களுக்காக 1,89 கோடி மதிப்புல 48 ஹெவி வெயிட் டார்பிடோஸ் வாங்கப்பட இருக்கு. WASS சப்மரீன் சிஸ்டம்ஸ் தான் சப்ளையர். ஏவுகணை சோதனைகள் பத்தி? DRDO பிரளய் ஏவுகணைய அடுத்தடுத்து வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இது ஒரு குவாசி பாலிஸ்டிக் சாலிட் ஃபியூல் ஏவுகணை. ஏவியேஷன்ல HALல உருவாக்கப்பட்ட த்ருவ் NG ஹெலிகாப்டர் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இது 5.5 டன் எடை, ட்வின் சக்தி 1H1C என்ஜின்கள் கொண்டது. அருமை. இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்ல என்ன முக்கிய செய்திகள்? விண்வெளித்துறையில இஸ்ரோ SSLV ராக்கெட்டோட 3வது நிலையான SS3 ஸ்ரீஹரிகோட்டாவுல வெற்றிகரமா ஸ்டாட்டிக் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதனால பேலோடு கெப்பாசிட்டி அதிகரிக்குமா? ஆமா, ப்ளஸ் 90 கிலோ அதிகரிக்கும். டிரான்ஸ்போர்ட் துறையில சீனா ஒரு உலக சாதனை படைச்சிருக்கே. ஆமா, சூப்பர் கண்டக்டிங் எலக்ட்ரிக் மேக்லவ் ரயில் மூலமா மணிக்கு 700 கிலோமீட்டர் வேகத்தை எட்டி புதிய உலக சாதனை. வாவ், 700 கிலோமீட்டரா? இந்தியாலயும் இது மாதிரி ஏதாவது முயற்சி இருக்கா? இப்போதைக்கு ஸ்மார்ட் சி ப்ராஜெக்டின் கீழ் வேஸ் என்ற 20 பேர் பயணிக்கக்கூடிய எலக்ட்ரிக் போட் கனடாவோட ACL பவர் நிறுவனத்துடன் சேர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கு. டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இந்தியா ஒரு மிகப்பெரிய மைல்கல்ல எட்டி இருக்கு. ஆமா, நம்ம நாட்டுல பிராட்பேண்ட் சந்தாதாரர்களோட எண்ணிக்கை 10 கோடியை தாண்டி இருக்கு. இது ஒரு வரலாற்று சாதனை. இது டிஜிட்டல் இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. நிச்சயமா. இதோட கூகுள் இப்ப ஜிமெயில்ல பிரைமரி அட்ரஸ மாத்துற வசதியும் கொடுத்திருக்காங்க. சரி, அடுத்து தேசிய விவகாரங்கள். உள்கட்டமைப்புல மகாராஷ்டிரால ஒரு பெரிய திட்டம் வருது. ஆமா, நாஷிக் சோலாப்பூர் அக்கால்கோட் இடையே 6 வழி கிரீன்ஃபீல்ட் காரிடார். இதோட நீளம் 374 கிலோமீட்டர், திட்ட மதிப்பு 19,142 கோடி. சேவைகள் மற்றும் நியமனங்கள் பத்தி சொல்லுங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி கிராம பஞ்சாயத்துகள்ல குடிநீர் விநியோகத்தை மதிப்பிட்ட ஜல்சேவா ஆங்கலான் என்ற ஒரு கருவி அறிமுகப்படுத்தியிருக்கு. இதுக்கு ஏதாவது டெட்லைன் இருக்கா? இருக்கு. ஜனவரி 26, 2026 ரயில்வேஸ்ல பாஜ்வா அகமதாபாத் வழித்தடத்துல கவச் 4.0 அமைப்பு செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. புதிய நியமனங்கள், போட்டித் தேர்வுகளுக்கு இது முக்கியம். ஆமா, குறிச்சு வச்சுக்கோங்க. லாவ் அகர்வால் DGFTயோட DG-ஆவும், ரபீந்திரகுமார் அக்ரவால் FCIயோட CMD-ஆவும், ராகேஷ் அக்ரவால் NII-யோட இன்டரிம் DG-ஆவும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. சரி, இப்போ மாநில செய்திகளை பார்க்கலாம். ஹிமாச்சல பிரதேசத்துல கிரீன் டு கோல்ட்னு ஒரு திட்டம். ஆமா, இது இண்டஸ்ட்ரியல் ஹெம் சாகுபடிக்காக தொடங்கப்பட்ட திட்டம். ஜம்மு காஷ்மீர்ல கிஷ்ட்வார் மாவட்டத்துல சினாப் ஆற்றின் மீது துல்ஹஸ்தி ஸ்டேஜ் 2 ஹைட்ரோ ப்ராஜெக்ட் கட்ட போறாங்க. இதோட திறன் 260 மெகாவாட். சுற்றுச்சூழல் சம்பந்தமா ஏதாவது செய்தி இருக்கா? இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல உள்ள பார்வதி ஆர்கா பேர்ட் சாங்சுரி இப்போ ஈகோ சென்சிட்டிவ் ஜோன், அதாவது ESZ ஆக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓ, அப்படியா? துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் புதுச்சேரியில வீட்டு வசதி திட்டத்தோட சாவிகளையும், தமிழ்நாட்டுல ராமேஸ்வரத்துல காசி தமிழ் சங்கமம் 4.0யும் தொடங்கி வச்சிருக்கார். அடுத்து அரசு திட்டங்கள். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கே. ஆமா, ஒடிஷா மற்றும் டெல்லி 2025ல PMJAY-ல இணையறாங்க. அதோட 70 வயசுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ஆயுஷ்மான் வைவந்தன திட்டமும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்றுமதியை ஊக்குவிக்க மார்க்கெட் ஆக்சஸ் ஸ்கீம், அது என்ன திட்டம்? MAS, அதாவது மார்க்கெட் ஆக்சஸ் சப்போர்ட் ஸ்கீம். இதோட மொத்த ஒதுக்கீடு 4,531 கோடி. இது விவசாயம், கைத்தறி, தோல் போன்ற துறைகள்ல ஏற்றுமதியை ஆதரிக்கிறது. இதோட முக்கிய நோக்கம் 35% MSME பங்களிப்பை உறுதி செய்யறதுதான். ஸ்டார்ட் அப்காக IGNite கோஹோட் என்ற திட்டம். FIT, IIT டெல்லி மற்றும் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் தான் பார்ட்னர்கள். இதுல ஐசில், மேக்ஃபி மாதிரி 15 ஸ்டார்ட் அப்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. தொழில்துறையில ரேர் எர்த் மேக்னெட்ஸ் பத்தின ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. ஆமா, சின்டர்ட் ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ், அதாவது REPM உற்பத்திக்காக ஒரு புதிய திட்டம். ஒதுக்கீடு 6.7 கோடி. இதோட இலக்கு என்ன? சீனாவின் மீதான சார்பை குறைக்கிறதுக்கா? கரெக்ட். 6000 MTPA உற்பத்தி திறனை அடைவதுதான் இலக்கு. அறிவுசார் சொத்துரிமையில இந்தியா சாதனை படைச்சிருக்கா? ஆமா, FY25ல இதுவரை இல்லாத அளவுக்கு 5.5 லட்சம் ட்ரேட்மார்க் பதிவுகள் செய்யப்பட்டிருக்கு. ஃபார்மா மற்றும் ஹெல்த் துறைகள் தான் இதுல முன்னணியில இருக்கு. இந்தியன் ஸ்கிம்மர் ப்ராஜெக்ட்னா என்ன? அது கங்கை நதி படுகையில காணப்படுற இந்தியன் ஸ்கிம்மர் பறவைகளை பாதுகாக்கிறதுக்காக NMCEG-ஆல் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திட்டம். சரி, சர்வதேச விவகாரங்களுக்கு வருவோம்.
2026ஆம் ஆண்டுக்கான இஸ்ரேல் பிரைஸ் ஃபார் பீஸ் டொனால்ட் ட்ரம்ப்க்கு கொடுத்திருக்காங்க. ஆமா, இது ஒரு ஆச்சரியமான செய்தி. 80 வருஷத்துல இஸ்ரேலியர் இல்லாத ஒருத்தர் இந்த விருதை வாங்குறது இதுதான் முதல் முறை. பீஸ் பிரிவுல இந்த விருது வழங்கப்படுறதும் இதுவே முதல் முறை. சிரியா அவங்க கரன்சிய ரீடினாமினேஷன் பண்ணிருக்காங்களே. ஆமா, அவங்க கரன்சில இருந்து 2 பூஜ்ஜியங்களை நீக்கியிருக்காங்க. புதிய நோட்டுகள்ல அதிபர் அசாத்தோட படங்களுக்கு பதிலா கோதுமை, ஆலிவ் மாதிரி இயற்கை சின்னங்கள் இருக்கு. ஏர் இந்தியாவும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கேன். ஆமா, ஏர் இந்தியா மற்றும் ஏர் பால்டிக் நிறுவனங்கள் கோட் ஷேர் ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறாங்க. இது இந்தியாவை ரீகா, டாலன், வில்னஸ் போன்ற நகரங்களோட இணைக்கும். விளையாட்டு உலகிற்கு வருவோம். மேக்னஸ் கால்சன் மறுபடியும் ஒரு சாதனை. ஆமாம், கத்தார்ல நடந்த ஃபைட் வேர்ல்ட் ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் போட்டியில டபுள் கிரவுன் வென்றிருக்கார். இது அவரோட எத்தனையாவது பட்டம்? இது அவரோட 6வது ரேபிட் மற்றும் 9வது பிளிட்ஸ் பட்டம். மொத்தமா 20வது உலக மகுடம். இந்திய வீரர்களோட பங்களிப்பு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அர்ஜுன் எரிகாய்சி பிளிட்ஸ் ஓபன்ல வெண்கலமும், கொனேரோ ஹம்பி விமென்ஸ் ரேபிட்ல வெண்கலமும் வென்று பெருமை சேர்த்திருக்காங்க. அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்ல காமியா கார்த்திகேயன் ஒரு சாதனை படைச்சிருக்காங்க இல்லையா? ஆமா, தென் திருவத்திற்கு ஸ்கீ செய்த மிகவும் இளம் இந்தியர் என்ற பெருமையை பெற்றிருக்காங்க. அவங்க எக்ஸ்ப்ளோரர்ஸ் கிராண்ட் ஸ்லாமையும் நிறைவு செஞ்சிருக்காங்க. பிரமாதம். கடைசியா விருதுகள் மற்றும் முக்கிய தினங்கள். யூகேவோட கிங்ஸ் நியூ இயர் ஆனர்ஸ் யாருக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க? பிரிட்டிஷ் இந்திய நகைச்சுவை நடிகரும் எழுத்தாளருமான மீரா சியாலுக்கு டேம்ஹுட் டிபிஇ பட்டம் வழங்கப்பட்டிருக்கு. டோபி ராபர்ட்ஸ் இந்த விருதை பெறும் இளம் வயது நம்பர் எம்பிஇ என்ற பெருமையை பெற்றிருக்கார். ஜான்வரி 1ஆம் தேதி என்ன முக்கிய தினம்? ஜான்வரி 1 குளோபல் ஃபேமிலி டே. இதோட 2026க்கான தீம் பீஸ் அண்ட் யூனிட்டி. இது வேர்ல்ட் பீஸ் டேனும் அழைக்கப்படுது. சரி, இதுவரை பார்த்த முக்கிய எண்களையும் தேதிகளையும் ஒரு முறை வேகமா பார்த்திடலாம். குவிக் ரிவிஷன் பண்ணிடலாம். இந்தியாஸ் ஜிடிபி ரேங்க் 4, $4.18 trillion. பேங்கிங் ஃப்ராட் அமௌண்ட் H1 FY26 ₹21,515 crore. Broadband subscribers 100 crore. சைனா மேக்லிஃப் ஸ்பீட் 7. Fiscal deficit percent of target 62.3%. ஜான் சேவா ஆங்காலன் டெட்லைன் Jan 26, 2026. மற்றும் India's 2030 target. Third largest economy. அருமை. இப்போ உங்கள் அறிவை சோதிக்கும் நேரம். எக்ஸாம் குவிஸ். முதல் கேள்வி. Green to Gold திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? பதில் ஹிமாச்சல் பிரதேஷ். இரண்டாவது கேள்வி. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அறிமுகப்படுத்திய இன்விடேஷன் ஓன்லி மெட்டல் கிரெடிட் கார்டின் பெயர் என்ன? பதில் கஜ். மூன்றாவது கேள்வி. 2026ஆம் ஆண்டுக்கான இஸ்ரேல் பிரைஸ் ஃபார் பீஸ் பெற்றவர் யார்? பதில் டொனால்ட் ட்ரம்ப். நான்காவது கேள்வி. டிஆர்டிஓ சமீபத்தில் சோதனை செய்த ஏவுகணை எது? பதில் பிரளய். ஐந்தாவது கேள்வி. த்ரூவ் என்ஜி ஹெலிகாப்டரை தயாரிக்கும் PSU எது? பதில் HAL. ஆறாவது கேள்வி. மத்திய அரசின் நிதி பற்றாக்குறை, அதாவது இலக்கின் சதவீதம் எவ்வளவு? பதில் 62.3%. ஏழாவது மற்றும் கடைசி கேள்வி. RBIயிடமிருந்து PACB அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் இது? பதில் பிரிஸ்க் பே. இன்னைக்கு நாம பொருளாதாரம், பாதுகாப்பு, வங்கித்துறைன்னு பல முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பற்றி விரிவாக பார்த்தோம். இந்த தகவல்கள் உங்களுடைய போட்டித் தேர்வு தயாரிப்புக்கு நிச்சயம் உதவும்னு நம்புறோம். ஆமா, இதுபோல இன்னும் பல பயனுள்ள தகவல்களுக்கும் தேர்வு தயாரிப்புக்கான அப்டேட்ஸ்களும் எங்களுடைய டெலிகிராம் சேனலை பின்தொடர மறக்காதீங்க. அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனை கேள்வி. இந்தியா 2030க்குள் உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக மாறும் இலக்கை நிர்ணயித்துள்ளது. இந்த இலக்கை அடைய நாம் சந்திக்க வேண்டிய முக்கிய சவால்கள் என்னவாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.